என்னுள் நீ நின்றாயே நான் உன்னுள் உளனாய் ஆவேன் என்று எண்ணும்போது உவகை எனும் ஓதத்தில் நான் மிதந்திடுவேன். என் கண்மணியே என்னுயிரே எல்லையில்லா பெருவெளியாம் பொன்னம்பலத்துப் பொன்னே என் பொல்லா இறையே பூரணமே. இது ஒரு திருவாசக பதிகம். இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். என்னுள் நீ நின்றாயேல் நான் உன்னுள் உளனாய் ஆவேன் என்று அப்படின்னா நமக்குள்ள இறைவன் இருக்கிறார், இறைவனுக்குள்ள நாம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்பவே இது இறைவனும் ஆன்மாவும் ஒன்றிணைவதை உணர்த்துகிறது. உவகை எனும் ஓதத்தில் நான் மிதந்திடுவேன் அப்படின்னா ஆனந்தம் என்னும் கடலில் நான் மிதப்பேன் அப்படின்னு அர்த்தம். இறைவனும் நாமும் ஐக்கியமான ஒன்றே என்ற உணர்வில் அடக்க முடியாத மகிழ்ச்சியை அனுபவிப்பேன். என் கண்மணியே என்னுயிரே எல்லையில்லா பெருவெளியாம் பொன்னம்பலத்து பொன்னே. என் கண்ணே என் உயிரே எல்லையில்லாத பரந்த வெளியாய் இருக்கும் சிதம்பரத்தின் தங்கமே. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிதம்பரத்துல சிவபெருமான ஆகாயமா கொண்டாடுறாங்க. ஆகாயத்துக்கு எல்லை இல்லை, அதனால எல்லையில்லா பெருவெளியாம் பொன்னம்பலத்து பொன்னே அப்படிங்கிறாங்க. சிதம்பரத்தில் இருக்கிறது பொற்சபை, அதனால சிதம்பரத்தை நார்மலா பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை அன்புடன் ஆழமான பக்தியை உணர்வோடு அழைக்கிறார். என் பொல்லா இறையே பூரணமே. அதென்ன இறைவனை போய் பொல்லா இறையேன்னு சொல்றாங்க? பொல்லாத தீய பாவங்களை நீக்கக்கூடிய இறைவன், இறைவனே முழுமையே அப்படின்னு இந்த திருவாசக பாடல் ஒரு அத்வைத கோட்பாட்டை வெளிப்படுத்துகின்ற பாடல். இறைவன் வேறு நாம் வேறு அல்ல, நமக்குள் இறைவன் இறைவனுக்குள் நாம் இப்படிங்கிற உணர்வு அத்வைதம். ஒரு ஆனந்தம் இந்த ஒரு எண்ணத்திலேயே நாம் நமக்குள்ள இறைவன் பூர்ணமா இருக்கார் அப்படிங்கிற எண்ணத்திலேயே ஆனந்தம் உள்ளிருந்து பொங்குறது. வெளியே எது சார்ந்தும் மகிழ்ச்சி இல்லை, உள்ளிருந்தே மகிழ்ச்சிங்கிறப்ப அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். இதுல சிதம்பரத்தை குறிக்கிறாங்க. சிதம்பரம் ஆகாயஸ்தலம். நாம் ஆகாயத்துக்குள்ள நாம் இருக்கிறோங்கிறதும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் ஆகாயமே நிறைந்திருக்கிறது அப்படிங்கிற உணர்வும் இந்த பாட்டில இருந்து வெளிப்படுது. இறைவன் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்ற உணர்வும் ஏற்படும். அப்பொழுது நாம் காண்பதெல்லாம் இறைவன், காணாததும் இறைவன், எங்கும் இறைவன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு சோசியல் ஹார்மனி, பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஏற்படும், மனதில் அமைதி ஏற்படும். மனித வாழ்க்கை முற்று பெறும் பொழுது இறைவனோடு ஐக்கியமாவோம் அப்படிங்கிறதுக்கு முன்னரே வாழும் பொழுதே நம்முள் இறைவனை உணர்வோம், அத்தகைய இறை உணர்வை வெளிப்படுத்துவோம் என்பது இந்த பாடலின் கருத்து.